பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏனோ தெரியல, நான் இருக்கிற இடம் ரொம்ப சிக்கலா இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது. இந்த இடத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவாங்க? ஏசப்பா எனக்கு உதவி செய்வாரா? நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாளின் வார்த்தையின்படி நீங்க எந்த இடத்துல சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் என் ஆண்டவருடைய விடுதலை உங்களை சந்திக்க போகிறது. சங்கீதம் 37 வசனம் 39 40 உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஏதோ சில இடத்துல, சேரக்கூடாத இடத்துல, நீங்க கொடுக்க கூடாத இடத்துல உங்களுடைய சம்பத்தை கொடுத்துட்டீங்க. எவ்வளவோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் எனக்கு வந்துரும் சொல்லி ரொம்ப ப்ளீட் பண்ணி கேட்டாங்கன்னு சொல்லி இந்த பணத்தை அவர் இடத்துல கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு அதை திருப்பி கொடுப்பதற்கு ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்துறாங்கல்ல. உங்க நன்மையை, உங்களிடத்துல உங்க சம்பாத்தியத்தை எடுத்துக்கொண்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கல்ல. வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். உங்களுடைய காரியங்களை அவர்கள் வாங்கி வைத்துக் கொண்டு இல்லை, ஒரு சிலருடைய வாழ்க்கையில உங்களுடைய நகைகளை கூட நம்பி கொடுத்திருப்பீங்க. நண்பர்கள் தானே, உறவினர்களுக்கான நம்பி கொடுத்திருப்பீங்க. ஒரு இக்கட்டு காலத்துல, ஒரு இக்கட்டு நிலைமையில உங்களை கொண்டு நிறுத்திட்டாங்கல்ல. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியினால் துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். எந்த இடத்துல உங்க சம்பாத்தியம் மாத்தி இருக்குதோ, எந்த இடத்துல உங்களுடைய ஐஸ்வர்யம் ரொம்ப சிறைப்பட்டு இருக்கிறதோ, அதை என் ஆண்டவர் விடுவிப்பார். இதே போல இந்த அனுபவத்தை நான் கடந்து போனேன். எனக்கு சேர வேண்டிய எங்களுடைய சில காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள் தவறான இடத்துல அபகரிக்கப்படுவது போல் போனது. ஆனால் கர்த்தருடைய பாதத்துல தேவனுடைய ஊழியத்தை நான் செய்தது நிமித்தம், கர்த்தருக்கு முன்பாக தேவனுக்கு பிரியமான ஒவ்வொரு காரியத்தை செய்தது நிமித்தமும் சங்கீதம் 37 40 வசனத்தின்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஆண்டவர் உதவி செய்து அந்த நன்மை திரும்பி எங்க கரத்துல கடந்து வரும்படியாய் துன்மார்க்கருடைய கரத்திலிருந்து ஆண்டவர் தப்புவித்து ரட்சித்து கொடுத்தார். இன்றைக்கு அதே விடுதலை உங்களுக்கு கடந்து வரும். என்னுடைய பல வருஷத்தினுடைய சம்பாத்தியம், பல வருஷத்தினுடைய சேமிப்பு இப்படி அநியாயமா இருக்கே ஆண்டவரே அப்படி என்று சொல்லி கதறீங்களே, உங்களுக்காய் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருது. கர்த்தர் உங்களுக்காய் உதவி செய்வார். கர்த்தர் உங்களுக்காய் உதவி செய்வார். நீங்க கஷ்டப்பட்டு உண்மையாய் சம்பாதித்த ஒரு ரூபாய் கூட உங்களை விட்டு போகாது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மீட்டுக் கொடுப்பார். தயவு செய்து கவலைப்படாதீங்க. இந்த வசனத்தின்படி, இந்த நாளில் கொண்டு அந்த வார்த்தையின்படி ஜெபிங்க. ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய போறார். துன்மார்க்குடைய கையிலிருந்து தப்புவித்து ரட்சித்து என்னுடைய சம்பாத்தியத்தை, என்னுடைய நன்மை ஆண்டவர் கொடுக்க போறார்னு சொல்லி ஆண்டரை மகிமைப்படுத்துங்க. எதையும் நீங்க எழுத போக மாட்டீங்க. உங்களுக்குரியது உங்களுக்கே கடந்து வரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெரிதான நன்மையை காண்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.